Under section 421, கடன் கொடுத்தவர்களுக்கிடையே பகிர்ந்து கொள்வதை தடுக்க ஒரு சொத்தை நேர்மையற்ற முறையில் அல்லது மோசடியாக அப்புறப்படுத்துதல் அல்லது மறைத்தல் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை ஆர் ஃபைன் ஆர் போத். Under section 422, கடன் கொடுத்தவர்களுக்கு கடன் தொகை கிடைப்பதை நேர்மையற்ற முறையில் அல்லது மோசடியாக தடுத்தல் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது ஃபைன் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்க முடியும். Under section 423, மறுபயன் பற்றி ஒரு பொய்யுரை அடங்கிய சொத்து உரிமை மாற்று ஆவணத்தை நேர்மையற்ற முறையில் அல்லது மோசடியாக எழுதி கொடுத்தல் 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது ஃபைன் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். Under section 424, ஒரு சொத்தை நேர்மையற்ற முறையில் அல்லது மோசடியாக அப்புறப்படுத்துதல் அல்லது மறைத்தல் 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது ஃபைன் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். Under section 425, mischief. Under section 426, மிஸ்சீஃபுக்கான தண்டனை 3 மாதங்கள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். Under section 427, 50 ரூபாய் மதிப்புள்ள சேதத்தை உண்டாக்குகிற சொத்தழிப்பு 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்க முடியும். Under section 428, 10 ரூபாய் மதிப்புள்ள ஒரு விலங்கை கொன்று அல்லது அந்த விலங்கை ஊனமாக்கி சொத்தழிப்பு செய்கிற யாராக இருந்தாலும் அவருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்க முடியும். Under section 429, எந்த மதிப்புடைய ஒரு கால்நடை அல்லது 50 ரூபாய் மதிப்புள்ள எந்த ஒரு விலங்கையாவது கொன்று அல்லது ஊனமாக்கி சொத்தழிப்பு செய்தல், இவ்வாறு செய்கிறவருக்கு 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்க முடியும். Under section 430, ஒரு நீர்ப்பாசன அமைப்புக்கு கேடு செய்து அல்லது நீரின் போக்கை சட்ட விரோதமாக திருப்பி விடுதல், இந்த சொத்தழிப்பு செய்பவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்க முடியும். Under section 431, ஒரு பொது சாலை, ஒரு பாலம், ஒரு வாய்க்காலுக்கு கேடு செய்வதன் மூலமாக சொத்தழிப்பு செய்பவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்க முடியும். Under section 432, ஒரு பொது சாக்கடையை சேதமடைய செய்கிற வகையில் ஒரு வெள்ளப்பெருக்கு அல்லது தடங்கள் ஏற்படுத்துவதன் மூலம் சொத்தழிப்பு செய்கிற ஒரு நபருக்கு 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்க முடியும். Under section 433, ஒரு கலங்கரை விளக்கம் அல்லது கடற்குறி இவற்றை அழித்து அல்லது நகர்த்தி அல்லது உபயோகம் குறைந்ததாக ஆக்கி செய்து ஒரு சொத்தழிப்பு செய்கிற ஒருவருக்கு 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். Under section 434, ஒரு பொது அதிகார அமைப்பில் நாட்டப்பட்ட ஒரு நிலக்குறியை அழித்து அல்லது நகர்த்தி சொத்தழிப்பு செய்கிற ஒருவருக்கு 1 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். Under section 435, 100 ரூபாய்க்கு அல்லது வேளாண்மை மகசூலாக இருந்தால் 10 ரூபாய்க்கு சேதம் விளைவிக்க வேண்டும் என்ற உட்கருத்தோடு தீ அல்லது வெடிபொருளால் சொத்தழிப்பு செய்கிற ஒருவருக்கு 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது கிடையாது அண்ட் ஃபைன் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். Under section 436, வீடு முதலியவற்றை அழிக்கும் உட்கருத்தோடு வீட்டுக்கு தீ வைக்கிறாரு, வெடிகுண்டு வைக்கிறாரு, வீட்டை கொளுத்துறாரு, அவருக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். Under section 437, ஒரு மேல் தளமுடைய ஒரு கப்பலுடைய மேல் தளம் அல்லது 20 டன் சுமந்து செல்லக்கூடிய ஒரு ஓடம், ஒரு படகு, இதுக்கு சேதத்தை உண்டுபடுத்துறாரு, அவருக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். Under section 438, 437 சொல்லப்பட்ட அந்த படகையோ கப்பலையோ ஓடத்தையோ தீ வைத்து கொளுத்துறாரு, வெடி வைத்து தகர்த்தெறிகிறாரு,
அவருக்கு ஆயுள் சிறை தண்டனை அல்லது 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். அண்டர் செக்ஷன் 439 திருட்டு முதலியவற்றை செய்யும் எண்ணத்தில் கப்பலை வேண்டுமென்றே தரை தட்ட வைக்கிறாரு, அதுக்கு தண்டனை 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். திருடுன்றதுக்காகவே கப்பலை கொண்டு வந்து தரை தட்டி வச்சுட்டாரு 439ல. அண்டர் செக்ஷன் 440 மரணம் அல்லது காயம் விளைவிப்பதற்காக முன்னேற்பாடு செய்த பிறகு சொத்தழிப்பு செய்யறாரு, அவருக்கு 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். இதுவரை நேற்று பார்த்திருக்கிறோம் 421 440 வரை நேற்று பார்த்தது. We are entering into under section 441 criminal trespass. மிக முக்கியமானது சார், கொஸ்டின் இதுல இருந்து வரும். அண்டர் செக்ஷன் 441 கிரிமினல் ட்ரெஸ்பாஸ். அப்ப கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் பண்றீங்கன்னு சொன்னா ஒருவருடைய அனுபவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொத்துல குற்றம் செய்யும் பொருட்டு அல்லது அவரை மிரட்டும் பொருட்டு அல்லது அவரை அவமானப்படுத்தும் பொருட்டு அல்லது அவரை தொந்தரவு செய்யும் பொருட்டு இந்த எண்ணத்தில் அவருடைய நிலத்திலோ வீட்டிலோ அவர் வசிக்கின்ற அந்த வளாகத்திலோ நீங்கள் நுழைகின்ற பொழுது அது கிரிமினல் ட்ரெஸ்பாஸர். அந்த சொத்தினில் சட்டப்படி நுழைவதற்கு அல்லது நுழைந்த பிறகு அந்த நபரை மிரட்டக்கூடிய அல்லது அவமானப்படுத்தக்கூடிய அல்லது தொந்தரவு செய்யக்கூடிய அல்லது ஒரு குற்றத்தை செய்யக்கூடிய உட்கருத்தோடு சட்டவிரோதமாக தங்கி இருக்கிற ஒருவர் அத்துமீறல் குற்றம் செய்ததாகத்தான் எடுத்துக்கொள்வார். அப்ப இதற்கு தண்டனை என்ன? டிஃபைனிங் செக்ஷன்ல தெளிவா சொல்லிட்டாங்க. 441 கிரிமினல் ட்ரெஸ்பாஸ்னா என்ன? ஒரு நபருடைய அனுபவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொத்துல ஒரு குற்றம் செய்யும் கருத்தோடு அல்லது அவரை மிரட்டும் எண்ணத்தோடு அல்லது அவரை அவமானப்படுத்தும் என்ற எண்ணத்தோடு அல்லது அவருக்கு தொந்தரவை விளைவிக்கணும் என்ற எண்ணத்தோடு அவர் வசிக்கக்கூடிய அந்த வீட்டிற்குள்ளாகவோ நிலத்திற்குள்ளாகவோ பிரிமிசஸ்க்குள்ளாகவோ உள்ளே நுழைகிற அல்லது தங்கி இருக்கிற எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி, அவர் கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் பண்ணியிருக்கிறாரு, அத்துமீறல் குற்றம் செய்திருக்கிறார் என்றுதான் அர்த்தம். இதான் 441. அண்டர் செக்ஷன் 442 அப்படி அத்துமீறி ஒரு குற்றம் செய்யறாரு, இது வீட்டுக்குள்ள அத்துமீறுது, வீடு பூந்து திருடுறது, வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை திருடுவது அல்லது வீட்டுல இருக்கிறவங்களை உள்ள பூந்து அடிப்பது, இதுக்குதான் சார். இப்ப 441க்கு தண்டனை 447ல சொல்றாங்க 3 மாதங்கள் வரை சிறை தண்டனை அல்லது 500 ரூபாய் வரை ஃபைன் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்க முடியும். இதே நீங்க வீட்டுல அத்துமீறி நுழைறீங்க, வீடு பூந்து சண்டை போடுறதுக்கு போறீங்க, வீடு புகுந்து திருட போறீங்க அல்லது வீடு புகுந்து வேற ஏதாவது குற்றம் செய்ய போறீங்க, 442க்கு தண்டனை 448ல சொல்றாங்க. 441க்கு 442க்கு ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ், அதுக்கு தண்டனை 448 ஓராண்டுகள் சிறை தண்டனை அல்லது 1000 ரூபாய் ஃபைன் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்க முடியும். நார்மலா 441ல பாத்தீங்கன்னா 3 மாசம் ஜெயில் தண்டனை அல்லது 500 ரூபாய் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்க முடியும். இதுவே 442 வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைறீங்க, உங்களுக்கு 1 வருஷம் ஜெயில் தண்டனை அல்லது 1000 ரூபாய் ஃபைன் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்க முடியும். அண்டர் செக்ஷன் 443 லர்க்கிங் ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ், பதுங்கி வீட்டுக்குள்ள நீங்க அத்துமீறி நுழைறீங்க. அது வீடா இருக்கலாம், கட்டடமா இருக்கலாம், கூடாரமா இருக்கலாம், கப்பலா இருக்கலாம், டென்ட், பில்டிங், வெசல், டல்லிங் ஹவுஸ், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். அத்துமீறி நுழைபவரை வெளியேற்றுவதற்கு உரிமை உடையவருக்கு தெரியாமல் வீட்டுக்குள்ள நீங்க அத்துமீறி நுழைறீங்க. அப்ப பதுங்கி வீட்டுக்குள்ள நீங்க அத்துமீறி நுழைறீங்க, லர்க்கிங் ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் 443. இந்த இடத்துல ப்ரீ அரேஞ்ச்டு பிளான் என்ற ஒரு வார்த்தை வரும் சார். முன் திட்டம் இருக்கணும், வீட்டுக்குள்ள எப்படி பதுங்கி உள்ள போகணும் அப்படின்ற. அப்ப ப்ரீ அரேஞ்ச்டு பிளான் இருக்கு சார்.
அப்ப நான் 343க்கு தண்டனை 353, சாரி 443க்கு தண்டனை 453, 2 ஆண்டுகள் சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். நார்மலா வீடு பூந்து அடிக்கிறீங்க, வீடு பூந்து திருடுறீங்க, 1 வருஷம் ஜெயில் தண்டனை அல்லது 1000 ரூபாய் ஃபைன் அல்லது 2 சேர்த்து விதிக்கப்படும். இதுவே வீட்டுக்குள்ள பதுங்கி உள்ள போறீங்க, அத்துமீறி நுழைறீங்க, 2 ஆண்டுகள் சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். ஆனா செக்ஷன் 444 444, இரவு நேரத்துல பதுங்கி வீட்டுக்குள்ள நுழைறீங்க, லர்க்கிங் ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் பை நைட் ஆஃப்டர் சன்செட் பிஃபோர் சன்ரைஸ், சூரியன் மறைவுக்கும் சூரியன் உதயத்திற்கும் இடையில் பதுங்கி வீட்டிற்குள்ள அத்துமீறி நீங்க நுழைறீங்க. 456 ஐபிஎஸ்ல அதுக்கு தண்டனை சொல்றாங்க, 3 ஆண்டுகள் சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். அண்டர் செக்ஷன் 445 ஹவுஸ் பிரேக்கிங், கன்னமிடுதல். 445க்கு 453 தான் சொல்றாங்க. ஹவுஸ் பிரேக்கிங் என்பது 6 வகையானது சார். 1, பேசேஜ் மேட் பை ஹிம்செல்ஃப். கன்னமிடுதல் என்றால் என்ன? வீட்டினுள் அத்துமீறி நுழைதலை செய்பவர். ஒரு வீட்டுக்குள்ள ஒரு குற்றத்தை செய்துவிட்டு அந்த வீட்டை 6 வழிகளில் ஏதாவது ஒன்றின் மூலமாக அவர் வெளியேறுவாரான. வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு குற்றம் பண்ணிட்டாரு, 6 வழியில ஏதாவது ஒரு வகையில் அவர் அந்த வீட்டுல இருந்து வெளியேறணும். அப்படி அந்த வீட்டில இருந்து வெளியேறுகின்றார் என்று சொன்னால் அவர் கன்னமிடுதலை செய்கிறார் என்று அர்த்தம். ஏதோ ஒரு திருடுறதுக்காக, அடிக்கிறதுக்காக, வேற ஏதாவது ஒரு தவறு சட்டத்துக்கு விரோதமான காரியம் செய்வதற்காக ஒரு வீடு புகுந்துட்டாரு. வீட்டுக்குள் நுழைந்து அத்துமீறி நுழைந்த அந்த நபர் அந்த குற்றத்தை செய்துவிட்ட பிறகு இந்த 6 வழிகளில் ஏதாவது ஒரு வழியை அவர் அந்த வீட்டிலிருந்து வெளியேறும் பட்சத்தில் அவர் 445 பண்றாரு, கன்னமிடுதல், ஹவுஸ் பிரேக்கிங் பண்றாருன்னு அர்த்தம். வீட்டை உடைச்சிட்டு வெளியில வர்றாருன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப வீட்டிற்குள் அத்துமீறி நுழைதலை செய்வதற்காக தம்மால் அல்லது அந்த வீட்டில் அத்துமீறி நுழைதலுக்கு உடந்தையாய் இருப்பவர் எவராலும் செய்யப்பட்ட ஒரு பாதை மூலம் உள்ளே நுழைதல் அல்லது வெளியேறுதல். சில பேரு பில்டிங்க ஓட்ட போட்டுட்டு உள்ள புந்து நகை திருடிட்டு வர்றாங்க பாருங்க, அதுக்கு பாதை அமைப்பாங்க, பில்டிங்க பின்பக்கமா ஓட்ட போடுவாங்க பாருங்க, இதையெல்லாம் இதுல வரும். அப்ப பேசேஜ் மேட் பை ஹிம்செல்ஃப், ஒரு வழியை ஏற்படுத்துறாரு. இந்த வீட்டுக்குள்ள உள்ள புந்து நான் திருடிட்ட பிறகு, கொலை செய்துட்ட பிறகு, அல்லது ரேப் பண்ணிட்ட பிறகு, அல்லது திருடிட்ட பிறகு நான் இந்த வழியாக வெளியேற வேண்டும், அதுக்கு வழி ஏற்படுத்தி கூட வச்சிருப்பாரு. பேசேஜ் மேட் பை ஹிம்செல்ஃப். 2வது, தம்மை தவிர அல்லது அந்த குற்றத்திற்கு உடந்தையாக இருப்பவர் தவிர வேறு எவராலும் மனிதர் நுழைவதற்கு என கருதப்படாத வழி. 1, இந்த குற்றத்தை செய்ய போற திருட போற அவருக்கு தெரியும், அந்த திருட்டுக்கு உடந்தையாக இருப்பார் பாருங்க, அவருக்கு தெரியும் அந்த வழி. அந்த வழி எதன் மூலமேனும் அல்லது சுவர் அல்லது கட்டிடம் எதன் மீதும் ஏறி குதிப்பது அல்லாத ஏறுவதன் மூலம். ஜம்ப் பண்ணி குதிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஸ்கேல் ஓவர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வேற வழியில ஒரு ஆலமரத்தின் ஊஞ்சலை பிடிச்சிட்டு போயிட்டு கூட அந்த வீட்டுக்குள்ள ஜம்ப் பண்ணி குதிக்கலாம். ஒரு ஏணி போட்டு ஏறி கூட அந்த நம்ம அந்த வீட்டுக்குள்ள ஜம்ப் பண்ணி குதிக்கலாம். அப்ப ஏறுவதன் மூலமாக எந்த வழி கிடைக்க செய்து கொண்டாரோ அந்த வழி மூலம் உள்ளே நுழைதல் அல்லது வெளியேறுதல். மதில் சுவரை பயன்படுத்தி ஏறி உள்ள குதிப்பாரு, அதே மதில் சுவரை பயன்படுத்தி அந்த குற்றத்தை செய்துவிட்டு வெளியில வந்துருவாரு. ஸ்கேலிங் ஓவர். 3வது, பேசேஜ் நாட் இன்டெண்டட் பை தி ஆக்குபையர். எந்த முறையானாலும் திறக்க முடியாது என்று அந்த வீட்டில் வசிப்பவரால் கருதப்பட்ட அந்த வழியில் வீட்டினுள் அத்துமீறி நுழைதலை செய்யும் பொருட்டு தம்மால் அல்லது அத்துமீறி நுழைதலுக்கு உடந்தையாய் இருப்பவரால் திறக்கப்பட்டு அந்த வழி மூலம் உள்ளே நுழைதல் அல்லது வெளியேறுதல். வீட்டு ஓனரு நல்லா ஸ்ட்ராங்கான பூட்டு போடுவார், இரும்பு கதவு கேட்ட போடுவாரு, இந்த வழியா யாராலும் வர முடியாதுன்னு நினைச்சிட்டு இருப்பாரு.
கடைசியில அந்த வழியை ஓபன் பண்ணிட்டு தான் உள்ள வருவாரு திருடர். அந்த வழியை ஓபன் பண்ணிட்டு தான் சண்டை போறதுக்கு வருவாரு. அந்த வழியை ஓபன் பண்ணிட்டு தான் வீட்டுக்குள்ள சட்டவிரோதமான காரியம் செய்ய வருவார். இதுதான் பேசேஜ் நாட் இன்டெண்டட் பை தி ஆக்குபையர். இந்த வழியை வரவே முடியாது அப்படின்னு வீட்டுக்கு ஓனர் நினைச்சிருப்பாரு. அந்த வழியை உடைச்சுன்னு தான் திருட உள்ள வந்து தேடி இருப்பாரு. நான்காவது, வீட்டினுள் அத்துமீறி நுழைதல் செய்ய அல்லது அத்துமீறி நுழைந்த பிறகு அந்த வீட்டை விட்டு வெளியேறுவதற்காக பூட்டு எதையும் திறந்து கொண்டு உள்ளே நுழைதல் அல்லது வெளியேறுதல். வீடு பூட்டு போட்டு வச்சிருக்காங்க, பூட்டை உடைச்சிட்டு உள்ள வர்றாரு பாருங்க, பூட்டை உடைச்சிட்டு வெளியில வருவாரு. இதுவும் ட்ரெஸ்பாஸ், சாரி, இதுவும் ஹவுஸ் பிரேக்கிங் தான். ஐந்தாவது, வன்முறையை பயன்படுத்தி அல்லது தாக்குதலின் மூலம் அல்லது தாக்க போவதாக அச்சுறுத்துவதன் மூலம் உள்ளே நுழைதல் அல்லது வெளியேறுதல். சில பேரு அடிச்சு கொன்னே விடுவேன், மரியாதை வீட்டை திறந்து விடு அப்படின்னு சொல்லி மிரட்டி உள்ள போறாங்க பாருங்க, சண்டை போடுறதுக்கு உள்ள போறாங்க பாருங்க. இதுவும் ஹவுஸ் பிரேக்கிங் தான். ஆறாவதாக, அவ்வாறு நுழைவதை அல்லது வெளியேறுவதை தடுக்க கட்டுப்பட்டுள்ள, உள்ள போறாரு வெளியே வராரு, இதையெல்லாம் தடுப்பதற்காக சில வழியை கட்டி வச்சிருப்பாங்க வீட்டுல, பில்டிங்ல. அப்ப தடுக்க கட்டப்பட்டுள்ள வழி என்பதை தெரிந்தே தம்மால் அல்லது தமக்கு அந்த வீட்டினுள் அத்துமீறி நுழைதலுக்கு உடந்தையா இருப்பவரால் திறக்கப்பட்ட அந்த வழி மூலம் உள்ளே நுழைந்தால் அல்லது வெளியேறினால் அதுவும் கன்னமிடுதல் தான். இந்த வழியா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மதில் சுவர் கட்டி வச்சிருப்பாரு, அந்த மதுளை ஓட்ட போட்டு உள்ள வருவாரு, அந்த பில்டிங்க ஓட்ட போட்டு உள்ள வந்து நகையை திருடுவாரு. இதுவும் ஹவுஸ் பிரேக்கிங் தான். அப்ப இந்த 6 வெளியில வரணும் சார். ஒன்று, பேசேஜ் மேட் பை ஹிம்செல்ஃப், ஒரு குற்றத்தை செய்வதற்கு வழி ஏற்படுத்தி கொண்டு வந்தாலும் சரி, ஹவுஸ் பிரேக்கிங் தான். இரண்டாவது, ஏறி குதிக்கிறாரு அந்த வீட்டுக்குள்ள, பில்டிங்குள்ள, வெசல்குள்ள, ஷிப்புக்குள்ள, அதுவும் ஹவுஸ் பிரேக்கிங் தான். மூன்றாவது, பேசேஜ் நாட் இன்டெண்டட் பை தி ஆக்குபையர், வீட்டு உரிமையாளர் நினைப்பாரு இந்த வழியா வர முடியாதுன்னு சொல்லி, கடைசியில் அந்த வழியா தான் உடைச்சிட்டு உள்ள வருவாங்க, அல்லது அந்த வழியாக தான் திருடர்கள் உள்ள வருவாங்க. நான்காவது, பை ஓப்பனிங் எனி லாக், எந்த ஒரு லாக்கா இருந்தாலும் சரி அந்த பூட்டை உடைச்சிட்டு உள்ள வருவாங்க பாருங்க, பூட்டை திறந்துன்னு, அதே மாதிரி பூட்டை திறந்து கொண்டு வெளியில போவாங்க, அதுவும் ஹவுஸ் லர்க்கிங் தான். ஐந்தாவது, என்ட்ரி பை கிரிமினல் ஃபோர்ஸ், சண்டை போறதுக்காக வீடு பூந்து அடிக்கிறாங்க பாருங்க. ஆறாவது, அன்லீஷிங் எனி ஒன் ஆஃப் தெம், இது யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு தடுக்க வச்சிருப்பாரு. நுழைவதை வெளியேறுவதை தடுக்க கட்டப்பட்டுள்ள அந்த வழி, அதை தெரிந்தே உடைச்சுன்னு உள்ள வருவார். இந்த 6 விஷயமும் சார், இதுதான் 445 ஹவுஸ் பிரேக்கிங். ஹவுஸ் என்றால் வீடு, பிரேக்னா என்ன அர்த்தம்? உடைக்கிறன்னு அர்த்தம். இந்த 6 வழியை பயன்படுத்தி நீங்க வர்றீங்கன்னு சொன்னா ஹவுஸ் பிரேக் பண்றீங்கன்னு அர்த்தம். இதுல ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்லியிருக்கிறாங்க. அவுட் ஹவுஸ், நிறைய பேர் அவுட் ஹவுஸ் வச்சிருப்பாங்க. இங்க ஒரு வீடு இருக்கும், அங்க புற வீடு ஒண்ணு இருக்கும், அல்லது கட்டிடம். புற வீடு அல்லது கட்டிடம் வீட்டோடு சேர்ந்து குடியிருக்க பயன்படுத்தப்படும் வகையில் உள் வழியை கொண்டதாக இருக்கின்ற பொழுது அந்த புற வீடும் கட்டிடமும் இந்த பிரிவின்படி வீடு என்ற பொருளில் வரும். அது வீட்டின் ஒரு பகுதி தான். 445ல 6 விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க. இந்த 6 விஷயத்தை செய்தால் அது ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ், ஹவுஸ் பிரேக்கிங் அர்த்தம், கன்னமிடுதல்னு அர்த்தம். இதுக்கு இல்லுஸ்ட்ரேஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க சார். இந்த இல்லுஸ்ட்ரேஷன் தான் மிக முக்கியம். ஏ என்பவனுடைய வீட்டு சுவரில் துளை செய்து அந்த துளையின் வழியாக கையை நுழைப்பதால் அப்ப அந்த வீட்டுல இருக்கிற அத்துமீறி நுழைஞ்சிருக்காருன்னு அர்த்தம். ஏ என்பவர் பி என்பவருடைய வீட்டு சுவர்ல துளை போட்டு உள்ள கையை விட்டாருன்னா என்ன அர்த்தம்? அத்துமீறி நுழைஞ்சிருக்காருன்னு அர்த்தம். இது ஹவுஸ் பிரேக்கிங் தான், கன்னமிடுதல் தான். தொலை போட்டு கையை விட்டாலும் சரி, நகை கடைக்காரரு நைட்டு பூட்டிட்டு போயிருப்பாரு,
பின்னாடி வாட்டமா வந்து பின்பக்கமாக வந்து அந்த திருடர்கள் துளை போட்டு கையை விட்டு நகை எடுக்கிறாங்க பாருங்க. அப்ப அதுக்கு பெயர் என்ன? ஹவுஸ் பிரேக்கிங். இரண்டாவது எடுத்துக்காட்டு, கப்பலினுடைய தளங்கள் இருக்கிறது, அதற்கு இடையே உள்ள துளைகளின் வழியாக ஊர்ந்து சென்று கப்பலுக்குள் நுழைவது. சில பேர் படுத்துட்டே உள்ள போவாங்க. அவ்வாறு செய்கிறவர் அத்துமீறி நுழைதலை செய்கிறார் என்ற அர்த்தம். கண்ணமிடுதல் பண்றாருன்னு அர்த்தம். இந்த தளத்திலிருந்து அந்த தளத்துக்கு போவாரு. கப்பலின் தளங்களுக்கு இடையே உள்ள துளைகளின் வழியாக ஊர்ந்து சென்று கப்பலுக்குள் நுழைவது, இதுவும் ஹவுஸ் பிரேக்கிங் தான் அர்த்தம். மூன்றாவது, ஒரு ஜன்னல் வழியாக, ஜன்னல் என்று சொன்னால் தமிழ்ல, தூய தமிழ்ல சாளரம், விண்டோ வழியாக ஏ என்பவரின் வீட்டிற்கு நுழைவதால் அவர் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைதல் ஆகிறார். அப்ப அத்துமீறி நுழைதலை செய்கிறார் என்ற அர்த்தம், கண்ணமிடுறார்னு அர்த்தம். ஜன்னல் வழியா வீட்டுக்குள்ள போயிடுவாங்க. நான்காவது, அடைக்கப்பட்டிருந்த ஒரு கதவை திறந்து கொண்டு அந்த கதவின் வழியாக ஏ என்பவருடைய வீட்டிற்குள் நுழைறாருன்னு சொன்னா அதுவும் ஹவுஸ் பிரேக்கிங். சில பேர் கிராமத்துல படல் கட்டி வச்சிருப்பாங்க. அந்த படலை அவிழ்த்துட்டு வீடு போந்து வீட்டுக்குள்ள இருக்கிற பொருளெல்லாம் எடுத்துட்டு போயிடுவாரு. ஐந்தாவதாக, கதவில் இருக்கிற ஒரு துளையின் வழியாக ஒரு கம்பியை விட்டு தாழ்பாலை தூக்கி விட்டு அந்த வழியாக வீட்டுக்குள்ள நுழைறாருன்னு சொன்னா, சில நேரங்கள்ல உள் தாழ்பால் போட்டிருப்பாங்க, அல்லது பூட்டுக்குள்ள ஒரு கம்பியை வச்சு ஓபன் பண்ணிடுவாரு. அதுவும் கண்ணமிடுதல் தான். தொலைந்து போன ஏவனுடைய வீட்டு கதவு சாவியை இவரு எடுத்துட்டு வருவாரு. அந்த சாவியை வச்சு கதவை திறந்து உள்ள போயிடுவாரு. அதுவும் கண்ணமிடுதல் தான். அத்துமீறி நுழைகிறார்னு அர்த்தம். ஏ அவருடைய வீட்டு வாசல்ல நின்று கொண்டே இருப்பாரு. அவரை அடிச்சு கீழே தள்ளிட்டு பி என்பவர் உள்ள போறாரு. அப்ப வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைறாரு, கண்ணமிடுறாருன்னு அர்த்தம். ஏனுடைய கேட் கீப்பர் இருப்பாரு, காவலாளி, கார்வாரி, வாட்ச்மேன், அவர் வீட்டு வாசல்ல நின்று கொண்டிருக்கிறாரு. அவரை அடிச்சுட்டு வீட்டுக்குள்ள நுழைறாங்க. அல்லது அவர் தம்மை எதிர்க்காமல் தடுத்து விட்டு வீட்டுக்குள் நுழைவதால் அவர் அத்துமீறி நுழைறார்னு அர்த்தம். முதல் விஷயம், வீட்டு சுவர்ல ஓட்ட போட்டு உள்ள போனா அது கண்ணமிடுதல். ரெண்டாவது, கப்பல்ல இருக்கக்கூடிய ஒரு தளத்திலிருந்து இன்னொரு தளத்துக்கு கிரீப்பிங் பண்றாரு, ஊர்ந்து போறாரு, அதுவும் கண்ணமிடுதல். மூன்றாவது, ஜன்னல் வழியா வீட்டுக்குள்ள வராரு, அதுவும் கண்ணமிடுதல். நான்காவது, அடைக்கப்பட்டு வைத்திருக்கக்கூடிய அந்த கதவை திறந்துட்டு வராரு, அதுவும் கண்ணமிடுதல். ஐந்தாவது, கதவுல இருக்கக்கூடிய ஒரு தொலை வழியாக ஒரு கம்பியை விட்டு தாழ்பாலை தூக்கிட்டு உள்ள வராரு, அதுவும் கண்ணமிடுதல். ஆறாவது, அவரு தொலைஞ்சு போன அந்த வீட்டு சாவிய அவரு எடுத்துட்டு வந்து அந்த வீட்டை திறந்து உள்ள வராரு, அதுவும் கண்ணமிடுதல். ஏழாவது, வீட்டுல ஓனர் நின்றுட்டு இருக்காரு, வாசல்ல கோர்ட் யார்ட்ல நின்றுட்டு இருக்காரு, அவர் அடிச்சுட்டு வீட்டுக்குள்ள போறாங்கன்னா அதுவும் கண்ணமிடுதல். எட்டாவது, அந்த வீட்டினுடைய வாயிற்காவலர், பில்டிங்கினுடைய கேட் கீப்பர், கார்வாரி, இவங்களை தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துக்குள்ள போனீங்கன்னா இதுவும் கண்ணமிடுதல். அப்ப 6 விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க, 8 எடுத்துக்காட்டுகள் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்லியிருக்கிறாங்க. 445 ஹவுஸ் பிரேக்கிங் என்று சொன்னால் 6 விஷயங்கள், 8 எடுத்துக்காட்டுகள், ஒரு எக்ஸ்பிளனேஷன். எக்ஸ்பிளனேஷன்ல என்ன சொல்றாங்க? அந்தப்புற வீடு இருக்கு, அந்த அந்தப்புற வீடும் வீட்டின் ஒரு பகுதி தான் சொல்றாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. அவுட் ஹவுஸ் வச்சிருக்கீங்க, அது வீட்டின் ஒரு பகுதின்னு தான் சொல்றாங்க. இதுதான் 445. 446 ஹவுஸ் பிரேக்கிங் பை நைட். சூரியன் மறைந்த பிறகு, சூரியன் உதிப்பதற்கு முன்பாக ஒரு வீட்டுக்குள்ள நீங்க நடு ராத்திரியில வீடு புகுந்து போறீங்கன்னா அது ஹவுஸ் பிரேக்கிங் பை நைட்னு அர்த்தம். ஆனா செக்ஷன் 447 அத்துமீறலுக்கான தண்டனை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 441க்கு 447 தண்டனை 3 மாசம் அல்லது 500 ரூபாய் அல்லது 2 சேர்த்து விதிக்க முடியும். 442 வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைறாங்க, அதுக்கு 448ல தண்டனை 1 வருஷம் ஜெயில் தண்டனை அல்லது 1000 ரூபாய் ஃபைன் அல்லது 2 சேர்த்து விதிக்க முடியும். 449
மரண தண்டனைக்குரிய குற்றம் செய்ய பொருட்டு வீட்டில் அத்துமீறி நுழைதல், ஊடு பூந்து ஒருத்தனை அடிச்சு கொலை பண்ணுன்னு போறாங்க, அவருக்கு ஆயுள் சிறை தண்டனை அல்லது 10 ஆண்டுகளுக்கு மேற்படாத அளவுக்கு ஒரு கால அளவுக்கு சிறை தண்டனை 10 வருஷத்துக்குள்ள கொடுக்கலாம், பிளஸ் ஃபைன். கொலை பண்றதுக்காக வீடு பூந்து அடிச்சு நொறுக்குறாங்க பாருங்க, 449ல ஆயுள் சிறை தண்டனை அல்லது 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். 450 ஆயுள் தண்டனைக்குரிய குற்றத்தை செய்யும் பொருட்டு வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைறாங்க, அவங்களுக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். 451 இந்த 451 வருதுன்னு சொன்னாவே 380 451 ஐபிஎஸ்ல தான் நிறைய கேஸ் போடுவாங்க. வீடு பூந்து திருடுறாரு பாருங்க, அவருக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எஃப்ஐஆர் பாருங்க, 380 451 ஐபிஎஸ்ல தான் கேஸ் இருக்கும். அப்ப சிறை தண்டனைக்குரிய குற்றத்தை செய்யும் பொருட்டு வீட்டினுள் அத்துமீறி நுழைதல், அவருக்கு 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. சிறை தண்டனையை விதிக்கக்கூடிய ஒரு குற்றத்துக்காக அந்த குற்றத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் வீடு புகுந்துடுறாரு, அவருக்கு 2 ஆண்டு வரை சிறை தண்டனை. ஒருவேளை அவர் வீடு புகுந்து திருட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வீடு புகுந்திருக்கிறாரு, அப்ப திருட்டு குற்றமாக இருக்கும் பட்சத்தில் அவருக்கு 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. நார்மலா 379 ஐபிஎஸ்ல 3 வருஷம் ஜெயில் தண்டனை, 369 ஐபிஎஸ்ல 7 வருஷம் ஜெயில் தண்டனை. 10 வயசு கீழே இருக்கக்கூடிய ஒரு குழந்தை கடத்திட்டு போயிட்டு பொருள் திருடினால். ஆனா 451ல ஒரு சண்டை போட வீட்டுக்குள்ள போனார்னா 2 வருஷம் தண்டனை. இதுவே அந்த வீட்டுக்குள்ள திருட வேண்டும் என்ற எண்ணத்தோடு வீட்டிற்குள் நுழைந்திருந்தால் அவருக்கு 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. 451ல 2 பார்ட் சொல்றாங்க பாருங்க. 452 ஒரு காயம், தாக்குதல் அல்லது சட்டவிரோதமாக தடுத்து வைத்தலுக்கு முன்னேற்பாட்டை செய்த பிறகு வீட்டிற்குள் அத்துமீறி நுழைதல். யாராவது வந்து அவருக்கு காயம் ஏற்படுத்தணும், அவருக்கு தாக்குதல் ஏற்படுத்தணும், அல்லது அவருக்கு சட்டவிரோதமா தடுத்து வைக்கணும், இதுக்கு முன்னேற்பாடா ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு போறாரு, அவருக்கு 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். எவருக்கேன காயம் விளைவிக்க அல்லது எவரையேனும் தாக்க அல்லது சட்டவிரோதமாக தடை செய்ய அல்லது காயம் அல்லது தாக்குதல். இதுல ஒரு பெரிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த 452 ஐபிசி ஃபைல் பண்றப்ப பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இவங்க உள்ள போயிட்டு இருப்பாங்க, உள்ள பூந்து திருடுவாங்க. அந்த நேரத்துல ஓனர் வருவாரு. ஓனர் வருகின்ற பொழுது அந்த ஓனரை பிடிச்சி ஒரு ரூம்ல வச்சு பூட்டிடுவாங்க, அல்லது அந்த ஓனரை அசையாம இருக்கணும், நான் வந்து கத்தியால குத்தி கொன்னுடுவேன், வாயை திறக்க கூடாது, சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்றாங்க பாருங்க. அதுதான் 452. அப்ப அவருக்கு 7 ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். செக்ஷன் 453 பதுங்கி வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைறாரு, பனிஷ்மெண்ட் ஃபார் லர்க்கிங் ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் ஆர் ஹவுஸ் பிரேக்கிங். அப்ப பதுங்கி வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைதல் செய்கிற யாராக இருந்தாலும் சரி, கண்ணமிடுகிற யாராக இருந்தாலும் சரி, அவருக்கு 2 வருஷம் ஜெயில் தண்டனை பிளஸ் ஃபைன். செக்ஷன் 454 சிறை தண்டனைக்குரிய குற்றத்தை செய்யும் பொருட்டு பதுங்கி வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைதல் அல்லது கண்ணமிடுதல். இதே வார்த்தையை அப்படியே 451லயும் சொல்லியிருக்காங்க பாருங்க, 451ல இதே விஷயத்த சொல்லியிருக்காங்க, 454 இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்ப சிறை தண்டனை விதிப்பதற்குரிய குற்றம் எதையாவது செய்யும் பொருட்டு ஒரு வீட்டிற்குள் பதுங்கி வீட்டுக்குள்ள நுழைறாரு. ஆனால் அங்க நேரடியா வீட்டுக்கு போறாரு 451ல, இங்க பதுங்கி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. இதுதான் 451க்கும் 454க்கும் உள்ள ஒரு சிறிய வித்தியாசம். அங்க நேரடியா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருவாரு, இங்க பதுங்கி வீட்டுக்குள்ள நுழைறாரு, அவருக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். ஒருவேளை அந்த குற்றம் திருட்டு குற்றமாக இருக்கும் பட்சத்தில் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. இதுதான் சப்செக்ஷன் 1ல சொல்றாங்க. பதுங்கி வீட்டுக்குள்ள போறாருன்னா 454. சாதாரணமா வீட்டுக்குள்ள அப்படியே திடீர்னு உள்ள பூந்துட்டாரு 451. அங்க 2 வருஷம் தண்டனை, இங்க 3 வருஷம் தண்டனை. அங்க திருடுவதற்காகவே வீடு புகுந்திருக்காரு, அவருக்கு 7 வருஷம் தண்டனை 451ல. 454ல பதுங்கி திருட வேண்டும் என்ற எண்ணத்தோடு வீடு புகுந்திருக்காரு, அவருக்கு 10 வருஷம் தண்டனை. அபராதத்தை பொறுத்தவரை 5000 ரூபாய்க்கு குறையக்கூடாது. இது எந்த இடத்துல இந்த திருட்டு?
ஒரு வழிபாட்டு இடம், ஒரு கோயில்ல திருடுறாரு. பதுங்கி பதுங்கி அது உள்ள போயிட்டு சிலைய, தெய்வ சிலைய, ஐடல் ஆர் ஐகான், இந்த திருடும் குற்றத்தை செய்கிற வகையில் பதுங்கி அந்த கட்டிடத்திற்குள் நுழைகிற ஒரு நபருக்கு 3 ஆண்டுகளுக்கு குறையாமல் 10 ஆண்டுகள் வரையில் சிறை தண்டனை. ஃபைனை பொறுத்தவரை 5000 ரூபாய்க்கு குறையாம இருக்கணும் ஃபைன். 451க்கும் 454க்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை பாருங்க. 51 சாதாரணமா வீட்டுல நுழையிறாரு, 2 வருஷம் சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். இதை திருட வேண்டும் என்ற எண்ணத்தில் வீட்டில் நுழைகிறார், 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. 451ல 454ல பதுங்கி பதுங்கி நுழைகிறாரு வீட்டுல, ஏதாவது சிறை தண்டனை விதிப்பதற்குரிய ஒரு குற்றத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். இதுவே பதுங்கி பதுங்கி வீட்டில் நுழைஞ்சு திருடுறதுக்காக வந்திருக்காரு, அவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை. சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, இதுவே ஒரு பிளேஸ் ஆஃப் வர்ஷிப்ல, ஒரு கோயில்ல நுழைஞ்சிருக்காரு, சிலையை திருடுவதற்கு, ஐகான திருடுவதற்கு, சிலை அல்லது தெய்வ சிலை, சிலை என்பது அரசியல் கட்சி தலைவர்கள் சிலையா கூட இருக்கலாம், தெய்வ சிலை என்பது கோயில் இருக்கக்கூடிய சிலை. இதை திருடுறதுக்கு வர்றாருன்னா 3 வருஷத்துக்கு குறையாமல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. ஃபைனை பொறுத்தவரை 5000 ரூபாய்க்கு குறையக்கூடாது. அண்டர் செக்ஷன் 455 காயம், தாக்குதல் அல்லது சட்டவிரோதமாக தடுத்து வைத்தலுக்கு முன்னேற்பாடு செய்த பிறகு வீட்டிற்குள்ள பதுங்கி அத்துமீறி நுழைகிறாரு, அவருக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். இதுவே 452ல அந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க, இங்க 7 வருஷம். 455ல அவருக்கு 10 வருஷம். அண்டர் செக்ஷன் 456 இரவு நேரத்துல பதுங்கி வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைகிறாரு, அவருக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். இந்த 451லயும் கேஸ் போடுவாங்க, 456லயும் கேஸ் போடுவாங்க சார். அடுத்த செக்ஷன் அண்டர் செக்ஷன் 457 சிறை தண்டனைக்குரிய குற்றத்தை செய்யப்படுகின்ற பொழுது இரவில் பதுங்கி வீட்டிற்குள் அத்துமீறி நுழைதல் அல்லது கன்னமிடுதல், அவருக்கு 5 ஆண்டு வரை சிறை தண்டனை. இதுவே திருட்டு செய்யும் குற்றத்துக்காக வீடு பூந்து வராரு, அப்ப 457ல அவருக்கு 14 வருஷம் கொடுக்கலாம் தண்டனை. இந்த 457 நைட் நேரத்துல வீடு புகுந்து கன்னமிடுறாரு, நுழைறாரு, சாதாரணமா ஒரு பிரச்சனைக்கு வராரு, 5 வருஷம் பிளஸ் ஃபைன். அதுவே திருட வேண்டும் என்ற நோக்கத்தோடு நைட்ல வீடு புகுந்துட்டாரு, 457 படி 14 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படுவார். இதுவே ஒரு கோயிலாக இருக்கு, வழிபாட்டு இடமாக இருக்கும் பட்சத்தில் அங்க இருக்கக்கூடிய சிலை, தெய்வ சிலையை இதை திருட வர்றாரு, அவருக்கு 3 ஆண்டுகள் குறையாமல் 14 ஆண்டுகள் வரை கடும் சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படுவார். பிளஸ் 5000 குறையாம அபராதம் போடணும். இதுல ஒரு பிரவிசம் சொல்றாங்க, சிறப்பு காரணங்களின் பேரில் 3 ஆண்டுகளுக்கு குறைவாகவும் சிறை தண்டனை வழங்கலாம். இதுல அதிகமா பாத்தீங்கன்னா 451 ஐபிசி கேஸ் போடுவாங்க, 380 451. அப்படி இல்லைன்னா 380 456ல கேஸ் போடுவாங்க, இல்லைன்னா 457ல தான் கேஸ் போடுவாங்க. நைட் நேரத்துல நீங்க பதுங்கி வீடு புகுந்து ஒரு பிரச்சனை பண்ண வரீங்க, 5 வருஷம் பிளஸ் ஃபைன். அதுவே திருட வரீங்க 14 இயர்ஸ். அதுவே கோயில்ல வந்து திருட வரீங்க, சிலைய திருட வரீங்க, அங்கே 14 ஆண்டுகள். ஆனால் தண்டனை எப்படி இருக்கு பாருங்க, கடுங்காவல், கடும் சிறை தண்டனை, ரிகரஸ் இம்ப்ரிசன்மென்ட். ஃபைனை பொறுத்தவரை 5000 ரூபாய் குறையாம ஃபைன் போடணும். இதுதான் 457. 458 காயம், தாக்குதல் அல்லது சட்டவிரோதமாக தடுத்து வைத்தலுக்கு முன்னேற்பாடு செய்த பிறகு இரவில் பதுங்கி வீட்டினுள் அத்துமீறி நுழைதல் அல்லது கன்னமிடுதல், இதை செய்யறவருக்கு 14 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். அண்டர் செக்ஷன் 459 பதுங்கி வீட்டிற்குள்ள அத்துமீறி நுழைகின்ற பொழுது, கன்னமிடுகின்ற பொழுது யாருக்காவது தடுக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுங்காயத்தை ஏற்படுத்திட்டீங்க, கிரீவஸ் ஆக்ட், கையை காலை வெட்டிட்டீங்க, உடைச்சிட்டீங்க, அப்ப உங்களுக்கு ஆயுள் சிறை தண்டனை அல்லது 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். அண்டர் செக்ஷன் 460
இரவு நேரத்துல பதுங்கி வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைறீங்க. அவ்வாறு நுழைகின்ற பொழுது அந்த வீட்டுல இருக்கிறவங்க, பில்டிங்ல இருக்கிறவங்க தடுக்கிறாங்க. அவங்கள நீங்க கொலை பண்ணிட்டீங்க, அல்லது அவர்களில் யாருக்காவது நீங்க கொடுங்காயத்தை உண்டு பண்ணிட்டீங்க. இது கூட்டாக சம்பந்தப்பட்ட அனைவரும் தண்டனைக்குரியவர். 4 பேர் சேர்ந்து திருட வராங்க ஒரு வீட்டுக்குள்ள. வீட்டுல இருக்கிறவர் தடுக்கிறாரு. 4 பேரும் சேர்ந்து அந்த ஆளை அடிச்சு கொண்டுட்டாங்க, வீட்டுக்கு ஓனரை. இப்ப அந்த 4 அக்யூஸ்டுக்கு என்ன தண்டனை? ஏன்னா கூட்டாக சேர்ந்துதான் திருடி இருக்காங்க, கூட்டாக சேர்ந்துதான் உள்ள நுழைஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு நபருக்கும் ஆயுள் சிறை தண்டனை அல்லது 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். வீட்டுக்குள்ள நுழைஞ்சு திருட வரீங்க, வீட்டுல இருக்கிறவரு அல்லது பில்டிங்குள்ள நுழைஞ்சு திருட வரீங்க ஒரு 4 பேரு. அந்த பில்டிங்ல இருக்கிற வாட்ச்மேன் தடுக்கிறாரு. வாட்ச்மேன் அடிச்சு கொலை பண்ணிட்டு உள்ள பூந்து திருடிட்டு போயிட்டாங்க. அப்ப 460 ஐபிசில தான் கேஸ் போடுவாங்க. அந்த 4 பேருக்கும் ஒவ்வொரு நபருக்கும் ஆயுள் தண்டனை கொடுக்கணும், பிளஸ் ஃபைன் போடணும். ஆனா செக்ஷன் 461 அந்த சொத்து அடங்கியுள்ள கொள்கலனை நேர்மையற்ற வகையில் உடைத்திருப்பது, dishonestly breaking open receptacle containing property. ஒரு பெரிய ட்ரங்க் பெட்டியில வச்சிருப்பாங்க நகையெல்லாம். அப்ப அந்த பெட்டியை உடைச்சிட்டு நகை திருடி இருப்பாரு. அப்ப நேர்மையற்ற வகையில் ஒரு சொத்தழிப்பு செய்யும் உட்கருத்தோடு அல்லது சொத்து அடங்கியுள்ள கொள்கலத்தை உடைத்து திறக்கிற அல்லது திறக்கிற ஒருவர் 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். அண்டர் செக்ஷன் 462 அதே குற்றத்தை ஒரு பாதுகாப்பு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட ஒருவர் செய்யும் போது, punishment for same offense when committed by person entrusted with custody. நகை கடையில ஒரு நபரை வேலைக்கு அமர்த்துறாங்க. மாலை நேரத்துல நகைக்கடை நேரம் முடிஞ்ச பிறகு எல்லா பொருளையும் ஒரு ரூம்ல வச்சு பூட்டி அல்லது ஒரு பெட்டியில வச்சு பூட்டிட்டு அதனுடைய சாவியை அங்க வேலை செய்யற ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறாரு ஓனர். ஆனா அந்த சர்வெண்ட் ஓனர் போயிட்ட பிறகு அந்த பூட்டை உடைச்சி இருக்கிற பொருளை எடுக்கிறாரு. யாரிடம் ஒப்படைக்கப்பட்டதோ, நம்பி ஒப்படைக்கப்பட்டதோ அந்த நபரே இங்க உடைக்கிறாரு. அப்ப அவருக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது ஃபைன் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். சாப்டர் நம்பர் 18 offenses relating to documents as to property marks. under section 463 ஒரு பொய்யாவணம் புனைதல், forgery. ஒருவரை சொத்தை இழக்க செய்யும் எண்ணத்தில் ஒரு பொய்யான ஆவணத்தை, பொய்யான பதிவுருவை அல்லது ஆவணத்தினுடைய ஒரு பகுதியை அல்லது மின்னணு பதிவுருவின் ஒரு பகுதியை தயாரிக்கின்ற ஒருவர் ஒரு ஆவணத்தை பொய்யாக தயாரித்தவர் ஆவார். ஏ என்பவருக்கு சொந்தமா ஒரு சொத்து இருக்கிறது. அந்த சொத்துக்கான டாக்குமெண்ட் இவர் போலியா தயாரிப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சொத்தினுடைய உரிமையாளருக்கு இழப்பை ஏற்படுத்துறாருன்னு அர்த்தம். அந்த சொத்து அவர் கையை விட்டு போகுதுன்னு அர்த்தம். ஒருவருடைய சொத்தை இழக்க செய்யும் எண்ணத்தில் ஒரு பொய்யான ஆவணத்தை அல்லது எலக்ட்ரானிக் ரெக்கார்டை உருவாக்குறாரு. இதுதான் ஃபோர்ஜரி. தகவல் தொழில்நுட்ப சட்டம் 17/10/2000 நடைமுறைக்கு வருகிறது. அண்டர் செக்ஷன் 464 ஒரு பொய்யான ஆவணம் தயாரித்தல், மேக்கிங் ஃபால்ஸ் டாக்குமெண்ட். இதுல 3 விஷயங்களை சொல்றாங்க சார். முதல் விஷயம், எந்த நபரால், எவரால் அல்லது எவருடைய அதிகாரத்தின் பேரில் அந்த ஆவணத்தின் ஒரு பகுதி அல்லது மின்னணு பதிவுரு அல்லது மின்னணு கையொப்பம் தயாரிக்கப்படவில்லை அல்லது கையொப்பமிடப்படவில்லை, முத்திரையிடப்படவில்லை, எழுதி கொடுக்கப்படவில்லை, மாற்றி கொடுக்கப்படவில்லை அல்லது இணைக்கப்படவில்லை என்று தாம் அறிகிறாரோ, அது குறிப்பிட்ட நேரத்தில் தயாரிக்கப்படவில்லை, கையொப்பமிடப்படவில்லை, முத்திரையிடப்படவில்லை, எழுதி கொடுக்கப்படவில்லை அல்லது இணைக்கப்படவில்லை என்று தமக்கு தெரிந்திருந்தும் அண்டர் செக்ஷன் 464 கிளாஸ் ஏவுல சொல்றாங்க, ஒரு ஆவணம் அல்லது ஆவணத்தினுடைய பகுதியை தயாரிக்கிறவர், கையொப்பம் இடுகிறவர், முத்திரை இடுகிறவர் அல்லது எழுதி கொடுப்பவர். ஆவணத்தை தயாரிக்கிறவர், ஆவணத்துல கையெழுத்து போடுறவர், அதுல சீல் போடுறாரு பாருங்க, முத்திரை இடுறவர், அதை எழுதி கொடுத்திருப்பாரு பாருங்க டாக்குமெண்ட் ரைட்டர், இவங்க எல்லாருமே வர்றாங்க. தயாரித்து கையொப்பம் அவரை தயாரிக்கிறாரு, சைன் பண்றாரு, அதுல சீல் போடுறாரு, அதை எழுதி கொடுப்பாரு பாருங்க.
இந்த 4 பேர் வருவாங்க. கிளாஸ் பி, ஏதேனும் ஒரு மின்னணு பதிவுறு அல்லது ஏதேனும் மின்னணு பதிவுறினுடைய பகுதியை தயாரித்தவர் அல்லது கைமாற்றி அனுப்புவர். கிளாஸ் சி, மின்னணு பதிவுறு எதிலும் மின்னணு கையொப்பத்தை எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் டிஜிட்டல் சிக்னேச்சர் பொருத்துபவர். அந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற அதே கையெழுத்து இவர் எடுத்து என்ன பண்ணுவார், இந்த டாக்குமெண்ட் அப்படியே ஃபிட் பண்ணுவாரு. கிளாஸ் டி, ஒரு ஆவணம் எழுதி கொடுக்கப்பட்டதை குறிப்பதற்கு அடையாளம் ஏதேனும் இடுகிறவர் அல்லது நம்பகத்தன்மையிலான ஒரு மின்னணு கையொப்பம் இடுகிறவர் பொய்யான தயாரித்தவராவார். இந்த 4 விஷயம் சொல்லியிருக்காங்க. கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் டி. இரண்டாவது, தம்மாலோ அல்லது வேற ஒரு நபராலோ ஒரு ஆவணம் தயாரிக்கப்பட்டு அல்லது எழுதி கொடுக்கப்பட்டதற்கு பிறகு ரத்து செய்வதன் மூலம் அல்லது மற்றபடி சட்டப்பூர்வமான அதிகாரமின்றி நேர்மையற்ற வகையில் அல்லது மோசடியாக அதன் முக்கியமான ஒரு பகுதியில் மாற்றம் செய்கிறவர் அல்லது தானாகவோ அல்லது வேறு நபர் மூலமாகவோ ஒரு மின்னணு கையொப்பம் இடுகின்றவர். அத்தகைய மாற்றம் செய்யப்பெறும் சமயத்தில் அத்தகைய வேறொருவரும் உயிரோடு இருந்தாலும் சரி இறந்து போயிருந்தாலும் சரி அவர் செய்பவர். அவ்வாறு யார் செய்கிறாரோ அந்த நபர் பொய்யாவணம் தயாரித்தவர் ஆவார். செகண்ட் பாயிண்ட் பாருங்க சார். தம்மாலோ அல்லது வேற ஒரு நபராலோ, இவரோ அல்லது வேற ஒரு ஆளோ அவரால் ஒரு ஆவணம் தயாரிக்கப்பட்டு அது எழுதி கொடுக்கப்பட்ட பிறகு அதை ரத்து செய்யறாரு அல்லது மற்றபடி சட்டப்பூர்வமான அதிகாரமின்றி நேர்மையற்ற வகையில அதை மோசடியாக அதன் முக்கியமான ஒரு பகுதியில ஒரு மாற்றம் செய்யறாரு டாக்குமெண்ட்ல. இவர் தானா செய்யலாம் அல்லது வேறு நபர் மூலமாக செய்யலாம். அப்படி மாற்றம் செய்கின்ற பொழுது அந்த சமயத்துல வேறு ஒருவருடன் அத்தகைய வேறு ஒருவரும் உயிருடன் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அவர் பொய்யாவணம் செய்தவர் ஆவார். மூன்றாவது, ஒரு புத்தி சுவாதீனமற்ற ஒரு நபர் அல்லது ஒரு இன்டாக்சிகேட்டட் பர்சன், ஒரு போதை காரணமா இருக்காரு அல்லது டெசிட் பண்றாங்க, வஞ்சிக்கிறாங்க, ஏமாத்துறாங்க. அப்ப வஞ்சித்தலுக்கு அவரை ஆளாக்கியதன் காரணமாக அந்த ஆவணத்தின் உள்ளடக்கத்தை அல்லது அந்த மாற்றத்தின் தன்மை அறிந்து கொள்ள முடியாதவராக இருக்கிறார் என்று தெரிந்து தேவையற்ற முறையில் நேர்மையற்ற வகையில் அல்லது மோசடியாக அத்தகைய நபரை ஆவணத்தின் பத்திரத்தில் கையொப்பம் இடும்படியோ முத்திரை இடும்படியோ அல்லது எழுதி கொடுக்கும்படியோ அல்லது மாற்றம் செய்தும்படியோ செய்கிறவர் பொய்யாவணம் தயாரித்தவர் ஆவார். அப்ப இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2008ல செக்ஷன் 51ல மின்னணு கையொப்பம், ஐடி ஆக்ட் 2008ல செக்ஷன் 51ல சொல்றாங்க மின்னணு கையொப்பம். இதுல எடுத்துக்காட்டு இருக்கு சார். இந்த எடுத்துக்காட்டு படிச்சாதான் உங்களுக்கு புரியும். அவ்வளவு எடுத்துக்காட்டுகள். இதை மட்டும் பார்த்துடலாங்க. ஏ என்பவரால் எழுதப்பட்ட பி என்பவரிடமிருந்து 10,000 ரூபாய் பெறுவதற்கான ஒரு வாணிக உறுதி கடிதம், வணிக முறையில ஒரு உறுதி கடிதத்தை பி வச்சிருக்காரு, எழுதுன்ட்டு ஏ எழுதியிருக்காரு. அத பி இடமிருந்து 1000 ரூபாய் பெற்றுங்க அப்படின்னு சொல்றாரு, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அத சி வச்சிருக்காரு. அப்ப சி பிஐ மோசடி செய்யும் பொருட்டு அந்த சி மற்றொரு பூஜ்ஜியத்தை அதுல சேர்த்து 1000 ரூபாய் என்பதற்கு பதிலாக 10,000 ரூபாய் போட்டுடுறாரு. இப்ப சி செய்தது பொய் ஆவணம். ஏன் என்ன பண்றாரு, கைப்பட எழுதி கொடுக்குறாரு பி கிட்ட, ஒரு 10,000 ரூபாய் பணம் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்றாரு. பி என்ன பண்றாரு, சி கிட்ட எடுத்துட்டு போறாரு அந்த லெட்டரை. போற வழியில 10,000 பக்கத்துல ஒரு சீராவை சேர்க்கிறாரு, 1 லட்சமா மாறிடும். அல்லது 1000 ரூபாய் பக்கத்துல ஒரு சீரோ சேர்க்கிறாரு, அது 10,000 ரூபாய் மாறிடும். அப்ப இதை செய்தவர் பொய்யாவணம் புனைந்தவர் ஆவார். ஏ எழுதி கொடுத்தது பி கிட்ட போயிட்டு 1000 ரூபாய் வாங்கிக்கிங்கன்னு சொல்றாரு. சி போற வழியிலே அந்த 1000 ரூபாய் கூட ஒரு சீரோ சேர்த்துடுறாரு, 10,000 மாத்திடுறாரு. அப்ப அதுக்கு பெயர் என்ன, பொய்யாவணம் புனைதல். இரண்டாவது எடுத்துக்காட்டு, ஏவிடமிருந்து பிக்கு ஒரு சொத்தை மாற்றுறாங்க. அவ்வாறு மாற்றப்படுவது போன்று தோன்றும் ஒரு பத்திரத்தில் அந்த சொத்தை சிக்கு விற்று அதன் மூலம் விற்பனை தொகையை பெற்றுக்கொள்ளும் உட்கருத்தோடு ஏவனுடைய உத்தரவு இல்லாமல் பி ஒரு முத்திரை போடுறாரு, அதுல சீல் வைக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், பி பொய்யாவணம் புனைந்தவர்னு அர்த்தம்.
ஒரு சொத்தை டிரான்ஸ்பர் பண்றாங்க. ஏவுடைய சொத்து பிக்கு கொடுக்கறாங்க. அந்த சொத்தை அதை வித்து அதன் மூலம் விற்பனை தொகையை பெற்றுக்கொள்ளும் உட்கருத்தோட பி ஏவுடைய சம்மதம் இல்லாம இவரே அப்ப ஏவிடமிருந்து பிக்கு ஒரு சொத்து மாற்றப்படுவது போன்று தோன்றும் ஒரு பத்திரத்தில் அந்த சொத்தை சிக்கு விற்று அதன் மூலம் விற்பனை தொகையை பெற்றுக்கொள்ளும் உட்கருத்தோடு ஏவுடைய அனுமதி இல்லாம பி இந்த வேலை செஞ்சிட்டாரு. சொத்து ஏவுக்கு சொந்தமானது, பி வேலைக்காரரு. ஆனா இவரை என்ன பண்றாரு, விக்கிற மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாரு. இவரு சொத்துடைய உரிமையாளர் சம்மதம் இல்லாம பி என்ன பண்றாரு, சி கிட்ட அந்த சொத்தை வித்துட்டு பணத்தை எடுத்துக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், பொய்யாவனம் புனைஞ்சிருக்காருன்னு அர்த்தம். மூன்றாவது எடுத்துக்காட்டு, ஏவனுடைய கையெழுத்து போட்டிருக்காரு. கையெழுத்து போட்டிருக்காரு. கையெழுத்து போட்ட ஒரு செக்கு, அதை எடுத்துட்டு போயிட்டு பேங்க்ல கொடுத்து பணம் வாங்கணும். ஆனா அந்த செக்ல குறிக்கப்படாத ஒரு காசோலையை பி வழியில பாக்குறாரு, கீழே கிடக்கிறது 10,000 ரூபாய் என்று ஒரு தொகை குறிப்பிட்டு அதை பி கொண்டு போய் பேங்க்ல கொடுத்து ஃபில்அப் பண்ணி பணத்தை பெற்றுக்கிறாரு. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம், பொய்யாவனம் புனைஞ்சிருக்காருன்னு அர்த்தம். ஒரு செக்ல என்பவர் கையெழுத்து போட்டிருக்காரு, ஏக்கு சொந்தமான செக்கு, அதுல கையெழுத்து போட்டிருக்காரு. அந்த செக்கு மிஸ் ஆகி போச்சு. அந்த வழியா வந்த பி அதை பாக்குறாரு. அதை கண்டெடுத்து அதை கொண்டு போயிட்டு 10,000 அப்படின்னு சொல்லி இவரே தொகையை ஃபில்அப் பண்ணிக்கிறாரு. அதை பேங்க்ல கொடுத்து மாத்துறாரு. இப்ப இதுக்கு பெயர் என்ன, ஃபோர்ஜரி தான். நான்காவது எடுத்துக்காட்டு, அடுத்தவங்க செக்கு கிடைக்குதுன்னு சொன்னா அந்த செக்கு யாருன்னு பார்த்து கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட ஒப்படைக்கணும். ஆனா இது எனக்கு தான் கொடுத்தாரு செக்குன்னு சொல்லிட்டு இவரே அமௌண்ட் ஃபில்அப் பண்ணி பேங்க்ல கொடுத்து மாத்தி பணத்தை எடுத்துக்கிறாரு. அதுக்கு பேர் ஃபோர்ஜரி. நான்காவது எடுத்துக்காட்டு, அவருடைய முகவர் இருக்கார், பி ஏஜென்ட். அவர்கிட்ட ஒரு பேங்க்ல போயிட்டு இந்த காசோலை இதுல இந்த செக்ல இருக்கிற அமௌண்ட்டை போய் டாட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றாரு. ஆனா அந்த காசோலையில் பெற வேண்டிய தொகையை குறிப்பிட தவறிட்டாரு. எவ்வளவு ரூபான்றது எழுதாம விட்டுட்டாரு. ஆனா கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்திருக்காரு. அப்ப செலுத்தப்பட வேண்டிய சில தொகைகளை செலுத்தும் பொருட்டு 10,000 ரூபாய்க்கு மேற்படாத தொகையை பூர்த்தி செய்து கொள்ள பிக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரு. ஆனா பி என்ன பண்றாரு, 20,000 குறிப்பிட்டு அந்த செக்கு கொடுத்து பாஸ் பண்ணிட்டாரு. ஓனர் என்ன பண்றாரு, ஏஜென்ட் கிட்ட சொல்றாரு, நான் கையெழுத்து போட்டேன், செக் எடுத்துட்டு போங்க, அதிகபட்சம் 10,000 ரூபாய் தான் நீங்க இதுல ஃபில்அப் பண்ண முடியும், அதுக்கு மேல பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு ஏஜென்ட் கிட்ட. அந்த சர்வெண்ட் எடுத்துட்டு போறப்பவே 10,000 என்பதுக்கு பதிலா அவர் கொடுத்த அனுமதி எவ்வளவு, 10,000 வரலை. ஆனா இவர் 20,000 போட்டு பேங்க்ல டிராப் பண்ணிட்டு இருப்பாரு பணத்தை. அப்ப அந்த சர்வெண்ட் செய்தது ஃபோர்ஜரி. ஐந்தாவது எடுத்துக்காட்டு, ஏனுடைய பேர்ல தான் பி என்பவர் ஒரு மாற்று சீட்டை கொடுக்கிறாரு. அப்ப ஏவனுடைய அதிகாரம் இல்லாம பேங்க் கிட்ட இது உண்மையானது போன்று தள்ளுபடி செய்து கொள்ளும் உட்கருத்தோடு மற்றும் தவணை முடிஞ்ச பிறகு அதை எடுத்துக்கொள்ளும் உட்கருத்தோடு தம்முடைய பெயருக்கு வரைகிறார். இங்கு ஏவனுடைய உத்தரவாதம் தமக்கு இருக்கிறது என்று எண்ணும்படி மற்றும் அதனால் அந்த சீட்டை தள்ளுபடி செய்து தரும்படி செய்வதனால் அந்த பேங்கரை ஏமாத்துறாரு. இதுக்கு ஒரு பெரிய அரசியல் தலைவர்கள் தான் சார் இதுக்கு முக்கியம். ஒரு பெரிய தலைவர் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை இன்னொரு தலைவர்கிட்ட கொடுத்தாரு, ஒரு முன்னாள் மந்திரி கிட்ட. இவர் பேர்ல போன்னு சொல்றாங்க. உங்க பேர் என்னங்கன்னு கேக்குறாங்க. உங்க பேர் தானே அப்படின்னு கேக்குறாங்க. இவர் என்ன பதில் சொல்றாரு, எஸ்ன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. ஏன்னா தலைவர் பேரும் இவர் பேரும் ஒரே மாதிரியா இருக்கும். பேங்க் மேனேஜர் கேட்கிறப்ப எஸ்ன்னு சொல்லிட்டு வர்றாரு. கடைசியில எஸ் என்ற பேர்ல அந்த பணம் டெபாசிட் ஆகுது. அதன் பிறகுதான் விஷயம் தெரிஞ்சு அவரை கட்சியை விட்டு நீக்கிறதுக்கான வழிகளை பண்ணாங்க. அதுதான் இந்த எடுத்துக்காட்டு. அப்ப பியினுடைய பெயரில் ஏ என்பவர் ஒரு மாற்று சீட்டை பியினுடைய அதிகாரம் இன்றி ஒரு பேங்கர் கிட்ட கொடுத்தது உண்மை என்று உண்மை போன்று தள்ளுபடி செய்து கொள்ளும் உட்கருத்தோடு
அல்லது தவணை முடிந்ததும் அதை எடுத்துக்கொள்ள உட்கருத்தோடு தாம் பேருக்கு அவர் வரைஞ்சுக்கிறாரு. ஓனரும் சர்வெண்ட் கொடுத்து பணத்தை போய் பேங்க்ல போடுன்னு சொல்றாரு. ஆனா சர்வெண்ட் என்ன பண்ணிட்டாரு, பணத்தை எடுத்துன்னு போய் அவர் பேர்ல போட்டுக்குவாரு. கொடுத்த காசோல எடுத்துன்னு போயிட்டு அவர் அக்கௌண்ட்ல டிராட் பண்ணுவாரு. ஆறாவது எடுத்துக்காட்டு, என்னுடைய உயில்ல என்னுடைய எஞ்சிய சொத்துக்கள் எல்லாம் பி சி டிக்கு இடையே சரிசமமா பங்கிட்டுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி எழுதி வச்சிருப்பார் உயில்ல. என்னுடைய எஞ்சிய சொத்துக்கள் எல்லாம் பி சி டி இந்த 3 பேரும் சரிசமமாக பங்கிட்டுக் கொள்ள வேண்டும் என்று நான் பணிக்கிறேன். இந்த வார்த்தைகள் இருங்கும். அப்ப முழுமையும் சி என்பவருக்கும் தமக்கும் விடப்பட்டது என்று நம்பும்படி செய்யும் உட்கருத்தோடு சீனுடைய பெயரை அவர் மோசடியா ஏ என்ற ஒரு அம்மா படுத்த படுக்கையா இருக்காங்க, ஒரு உயில் எழுதி வைக்கிறாங்க. நான் இறந்துட்ட பிறகு இந்த சொத்தை என் 3 பேர பிள்ளைகளும் பி சி டி இந்த 3 பேரும் சரிசமமா பிரிச்சுன்னு சொல்லி சொத்து எழுதி வச்சிருப்பாங்க. இதுக்கு இடையில பியும் சியும் சேர்ந்து டீனுடைய அந்த பேரை மட்டும் சுரண்டி எடுத்துருவாங்க, அழிச்சிருவாங்க. அழிச்சிட்டு அந்த சொத்தை பாட்டி எங்க 2 பேருக்கு மட்டும்தான் உயில் எழுதி வச்சாங்க, உன் பேருக்கு எழுதி வைக்கலன்னு சொல்லுவாரு. அப்ப அதுக்கு பேர் என்ன? பொய்யாவணம் புனைதல். ஏழாவது எடுத்துக்காட்டு, ஒரு அரசு கடனுறுதி சீட்டுல ஏ என்பவர் என்டாஸ்மெண்ட் பண்ணிருப்பாரு, மேற்குறிப்பு எழுதியிருப்பாரு. அந்த சீட்டின் மீது பிக்கு அல்லது அவரது உத்தரவின்படி கொடுக்க எண்ணக்கூடிய வார்த்தைகளை எழுதுவாரானால் எந்தெந்த வார்த்தைகளோ அந்த வார்த்தைகளை தான் எழுதணும். மற்ற மேற்குறிப்பில் கையெழுத்திடுவதால் அதை பிக்கு அல்லது அவரது உத்தரவின்படி கொடுக்க வகை செய்கிறார். அப்ப பிக்கோ அல்லது அவரது உத்தரவின்படி கொடுக்கவும் என்ற வார்த்தைகளை ஏ என்பவர் நேர்மையற்ற முறையில் அழித்துவிட்டு அதனால் சிறப்பு மேற்குறிப்பை வெறும் மேற்குறிப்பாக மாற்றுகிறார். அப்படின்னா இது பொய்யாவணம் புனைகிறார்னு அர்த்தம். அது ஒரு அரசு கடன் உறுதி சீட்டு. அதுல ஏ என்டாஸ்மெண்ட் பண்றாரு. அந்த சீட்டின் மீது பிக்கு அல்லது அவரது உத்தரவின்படி கொடுக்க என்னும் வார்த்தைகளை எழுதுவதால் மற்ற மேற்குறிப்பில் கையெழுத்து விடுவதால் அதை பிக்கு அல்லது அவரது உத்தரவின்படி கொடுக்க வகை செய்கிறவர் பிக்கு அல்லது அவரது உத்தரவின்படி கொடுக்கவும் என்ற வார்த்தைகளை சி என்பவர் நேர்மையற்ற முறையில் அழிச்சிட்டார். அது கவர்மெண்ட் கடன் உறுதி சீட்டு. அதுல ஏ ஒரு என்டாஸ் பண்ணிருக்காரு, பி கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. பி என்ன பண்றாரு, யாருக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும், அதான் அந்த வார்த்தை. இதுக்கு இடையில சி என்பவர் அந்த வார்த்தையை மட்டும் அழிச்சிடுறாரு, அந்த ஸ்பெஷல் என்டாஸ்மெண்ட் அழிச்சிடுறாரு. ராமச்சந்திரன் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அந்த ராமச்சந்திரன் பேரை மட்டும் அழிச்சிடுறாரு. அப்ப நேர்மையற்ற முறையில் அழித்து விட்டு அதனால் சிறப்பு மேற்குறிப்பை வெறும் மேற்குறிப்பா மாத்துகிறாரு. அப்ப பி செய்தது என்ன? போர்ஜரி. ஒரு சொத்தை ஏ விற்பனை செய்து பிக்கு ஒப்படைக்கிறாரு. ஏ அதன் பிறகு பிஐ அவர் சொத்தை மோசடி செய்யும் பொருட்டு பிக்கு அதை ஒப்படைப்பதற்கு முன்னால் அதை சி கிட்ட அந்த சொத்தை ஒப்படைச்சிருப்பார். அப்ப அந்த சொத்தை சியிடம் ஒப்படைத்து விட்டிருந்தார் என்று நம்பும்படி செய்யும் உட்கருத்து கொண்டு பிக்கு விற்று ஒப்படைத்த தேதியிலிருந்து 6 மாதங்களுக்கு முந்தைய தேதியிட்டு அதே சொத்தை சியினுடைய பேருக்கு பத்திரம் எழுதியிருப்பார். அப்ப ஏ பண்ணது என்ன? போர்ஜரி. ஏவுக்கு சொந்தமான சொத்து அத பி கிட்ட விற்கிறாரு, அந்த சொத்தை பி கிட்ட ஒப்படைக்கிறாரு. அதன் பிறகு ஏ இவர்கிட்ட ஒப்படைச்ச பிறகு ஏ என்ன பண்றாரு, சி கிட்ட சேல் பண்ண போறதுக்கு முன்னாடி யாருக்கிட்ட சொத்தை ஒப்படைக்கிறாங்களோ அந்த நபருக்கு முன்பாக ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அதே சொத்தை வேற ஒரு நபர்கிட்ட நான் ஒப்படைச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுவாங்க பாருங்க.
அப்ப ஒரு சொத்தை ஏ விற்பனை செய்து பிக்கு ஒப்படைக்கிறார். ஏ அதன் பிறகு பியை அவர் சொத்தை மோசடி செய்யும் பொருட்டு பிக்கு அதை ஒப்படைப்பதற்கு முன்னால் சிக்கு அந்த சொத்தை ஒப்படைத்து விட்டு இருந்தார் என்று நம்பும்படி செய்யும் உட்கருத்தோடு பிக்கு விற்று ஒப்படைத்த தேதியிலிருந்து 6 மாதங்களுக்கு முந்தைய தேதியிட்டு அதே சொத்தை சியின் பேருக்கு பத்திரம் எழுதியிருப்பார். இவர்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு பணத்தெல்லாம் வாங்கிட்டு இவர்கிட்ட ஒப்படைக்காம, சார் இந்த சொத்தை 6 மாசத்துக்கு முன்னாடி நான் சந்திரன் கிட்ட ஒப்படைச்சிருக்கேன், இத பாருங்க டாக்குமெண்ட் காட்டியிருப்பாரு. அதுக்கு பேரு பொய்யாவணம் புனைதல். 9வது எடுத்துக்காட்டு, ஏ என்பவர் தமது உயிரை ஒரு வில்லு, அந்த உயிரை சொல்ல சொல்ல பி என்பவர் அதை எழுதுறாரு. ஏவால் குறிக்கப்பட்ட அந்த உயில் வழி உரிமையர் அல்லாத வேறு உயில் வழி உரிமையரின் பெயரை பி உட்கருத்தோடு எழுதுறாரு. மற்றும் ஏவிடம் அவருடைய கையெழுத்துக்களை அவருடைய கட்டளையின்படி உயிரை தயாரித்திருப்பதாக கூறி அந்த உயில்ல கையெழுத்து வாங்கிடுறாரு. உயில எழுதுறவர் சொல்றாரு, அவருக்கு படிக்க தெரியாது. ஏ என்பவர் உயில எழுதுறாரு, தான் சொத்தெல்லாம் தனக்கு பிறகு இன்னாருக்கு தான் இந்த சொத்து போய் சென்றடைய வேண்டும் சொல்லி ஏ என்பவர் விரும்பி பி கிட்ட சொல்றாரு, இந்த உயிரை எழுதுங்கன்னு சொல்றாரு. பி சந்தோஷ் பேர்ல அந்த உயிரை எழுதுங்கன்னு சொல்றாங்க. ஆனா பி மனசுல வச்சுட்டு என்ன பண்றாரு, ராமச்சந்திரன் பேரை எழுதிட்டு ஏ கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாரு. அப்ப இதுக்கு பெயர் என்ன? ஃபோர்ஜரி. அவர் யார் பேருக்கு உயிர் எழுத சொல்றாரோ அவர் பேருக்கு எழுதணும். அதை விட்டுட்டு இவருக்கு வேண்டப்பட்ட ஒரு பேரை அந்த உயிரில் எழுதிட்டு இருப்பாரு, அதுக்கு பேரு ஃபோர்ஜரி. 10வது எடுத்துக்காட்டு, ஒரு கடிதத்தை எழுதி அதை ஏவிடமிருந்து மற்றவரிடமிருந்து அந்த கடிதம் மூலம் தரும் ஒரு தர்மம் பெறும் உட்கருத்தோடு, ஒரு கடிதத்தை எழுதி அதை ஏவிடமிருந்தும் மற்றவர்களிடமிருந்தும் அந்த கடிதம் மூலம் தர்மம் பெறும் உட்கருத்தோடு பி நன்னடத்தை உள்ளவர் என்றும் எதிர்பாராத நிலையில் வறுமை சூழ்நிலையில் இருக்கிறார் என்றும் சான்றளித்து சியின் அதிகாரமின்றி சியின் பெயரில் கையெழுத்திடுகிறார். இங்கு ஏ செய்தது சொத்தை இழக்கும்படி தூண்டுவதற்காக பி பொய்யாவணம் தயாரித்திருக்காருன்னு அர்த்தம். ஏ என்ற நபர் ஒரு கடிதம் கொடுக்கிறாரு பி என்ற ஒரு நபருக்கு, இந்த லெட்டரை எடுத்துட்டு போங்க, நீங்க நல்லா வசதியா வாழ்ந்தவர், இப்ப ஏதோ குடும்ப சூழ்நிலை நொடிஞ்சு போயிட்டீங்க, இந்த லெட்டரை எடுத்துட்டு போயிட்டு மற்றவங்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பண உதவி ஹெல்ப் பண்ணுவாங்க, டொனேஷன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு கடிதத்தை எழுதி அது ஏயிடமிருந்தும் மற்றவரிடமிருந்தும் அந்த கடிதம் மூலம் தர்மம் பெறும் உட்கருத்தோடு பி என்பவர் நன்னடத்தை உள்ளவர். ஏ லெட்டர் கொடுக்கிறார் பிக்கு, இந்த லெட்டர் நீ எடுத்துட்டு போனா போதும், நீங்க நல்லவன் சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் டொனேஷன் பண்ணுவாங்க. அப்ப எதிர்பாராத நிலையில் வறுமை சூழ்நிலையில் இருக்கிறார் என்று சான்றளித்து பியினுடைய அதிகாரமே இல்லாமல் அதுல கையெழுத்து போடுறாரு. இங்கு ஏனுடைய சொத்தை இழக்கும்படி தூண்டுவதற்காக பி பொய்யாவணம் தயாரித்திருக்காருன்னு அர்த்தம். இந்த லெட்டர் எடுத்துட்டு போய் கொடுத்தா உங்களுக்கு ஒரு சொத்து கொடுப்பாங்க, பணம் கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்ப யார் சொல்றாரோ அவருடைய அனுமதி இல்லாம இவரே கையெழுத்து போட்டுக்கிறாரு. அவர் தயாரிச்ச மாதிரி அவர் கொடுத்த, அவர் லெட்டர் கொடுத்த மாதிரி இவரே லெட்டர் ரெடி பண்ணிக்கிறாரு. அந்த லெட்டரை எடுத்துட்டு போயிட்டு கொடுக்கிறாரு, பணத்தை பெற்றுக் கொள்கிறாரு. அதன் பிறகுதான் தெரியுது, ஏங்க இந்த லெட்டர் நான் எழுதி கொடுக்கலைங்க, யாருக்கு கொடுத்தது? இல்லைங்க பாபு தான் எடுத்து வந்து கொடுத்தாப்பிடிங்க, இதை நான் கொடுக்கவே இல்லையே. அப்ப பாபு பொய்யா ஒரு லெட்டரை ஏற்பாடு பண்ணி என்கிட்ட டொனேஷன் வாங்கி போயிட்டாரு, என் சொத்தை வாங்கி போயிட்டாருன்னு சொல்லிட்டு ஃபோர்ஜரியில அவரை அரெஸ்ட் பண்ண முடியும். 11வது விஷயம், ஏவனுடைய நன்னடத்தைக்கு சான்றளித்து, இங்கேயும் நன்னடத்தை தான் கண்டக்ட். பியினுடைய அதிகாரம் இல்லாமல் ஏ ஒரு கடிதத்தை எழுதி அதனால் பி கிட்ட வேலை வாங்க பொருட்டு ஏவனுடைய பேர்லயே அந்த கையொப்பம் பண்றாரு. இதுக்கு எடுத்துக்காட்டு, சில பேரு மினிஸ்டருடைய லெட்டர் பேடை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க பாருங்க. மினிஸ்டர் கையெழுத்து மாதிரி இவரே போட்டுருவாரு, மினிஸ்டருடைய லெட்டர் பேடை கிழிச்சிட்டு வந்துருவாரு, இவரே கையெழுத்து போட்டு சீல் வச்சு கொண்டு போயிட்டு கொடுப்பாரு. அதன் பிறகுதான் தெரியும் மினிஸ்டருக்கு, நான் இப்படி ஒரு லெட்டரே கொடுக்கலையே, யார் சொன்னதுங்க? டிபார்ட்மெண்ட்ல இருந்து போன் போட்டு கேட்பாங்க, சார் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணவருக்கு நாங்க வேலை போட்டு கொடுத்துருக்கோம்னு சொல்லுவாங்க. அப்பதான் மினிஸ்டருக்கே தெரியும்,
ஐயோ நான் இந்த மாதிரி ஒரு லெட்டர் யாருக்குமே கொடுக்கலைங்க, என் லெட்டர் மாதிரி யாரையோ ஃபோர்ஜரி பண்ணிருக்காங்க, விட்டுறாதீங்க, புடிங்க, அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார் மந்திரி. அதுதான் இந்த எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டெல்லாம் தெரிஞ்சாதான் சார் இந்த 464 புரியும்.